வலிமையான பொண்ணும் அழகான பையனுங்கிற இதில் நாடகத்தில் நம்ம எபிசோட் 2 பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 பார்த்து போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹீரோயினும் வந்துட்டு அந்த சாரி கேட்க போகும்போது அந்த தண்ணியில் விழுந்துருவாங்க. ஹீரோ அவ்வளோ க்ளோஸில் பார்த்தோன்னே ஹீரோவுக்கு வந்து அவள் சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் வந்துடும். அந்த சைல்டுஹுட்டில் அவன் எவ்வளோ கஷ்டப்படும் போது அந்த ஹீரோயின் எப்படி ஹெல்ப் பண்ணா அப்படின்னு பல மெமரிஸ்லாம் வரும். அதில் வந்து இந்த நிறைய பசங்க வந்து ஹீரோ வந்து இது பண்ணி அவனை வந்து நீ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினு, நீ முன்னாடி ஓடுறா, ஒரு ஓட்டப்பந்தயம் நீ முன்னாடி ஓடுற அவனை வந்து ரொம்ப வம்பிருப்பாங்க. அவன் வந்துட்டு கொஞ்சம் மனசு டென்ஷனாக இருக்கிற பையனாக இருப்பான். அதனால் வந்து கேமுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடுறது போல் பின்னாடி ஓடுவான். அதனால் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை வந்துட்டு பின்னாடி ஓடணும் கிண்டல் பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து அவனை வந்து இந்த சேரில் துடைக்க சொல்லுவாங்க, ரூமை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அங்கே மேலே இருந்து அந்த பையனை வந்து கீழே தள்ளி விட்ருவாங்க. அப்போ ஹீரோயின் தான் கரெக்டாக வந்து ஹீரோ மேலேருந்து கீழே தள்ளி விடும்போது கேட்ச் பிடிச்சி நம்ம ஹீரோவை காப்பாற்றுவான். அதனால தான் ஹீரோயின் சைல்டுஹுட்டில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஹீரோயின் தூக்கிக்கிட்டு ஹீரோ வந்து அந்த சின்ன வயசு ஞாபகத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. 2 பேர்த்துக்குமே அது கண் வந்துட்டுருக்கோம். 2 பேர் நீ தானே அந்த பையன் பின்னாடி ஓடின பையன் அப்படின்னு கேட்பான். ஹீரோவும் வந்துட்டு நீ தானே அந்த குண்டு பொண்ணு அப்படின்னு கேட்பான். அது 2 பேரும் பேசி அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோ அவ்வளோ தண்ணிக்குள்ளே விட்டு எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியாடி, உன்னைய பிடிச்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னா, நானே பிடிச்சி விட வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவான். அவளை கூப்பிட்டோன்னே ரொம்ப இது பண்ணாதான் நீ நின்னாவே இந்த இதில் நிற்க முடியும், கம்முன்னு நடந்துவா அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோயினும் அப்படியே நடந்து வந்துடுவான். ஆனால் வந்து அவனால் ஏற முடியாது. நம்ம ஹீரோ தான் வந்து பிடிச்சி தூக்கி விட்டு 2 பேரும் மேலே ஏறி அப்புறம் துடைக்கிறதுக்கு அவளுக்கு துண்டு கொடுப்பான். அப்புறம் நீ தானே அந்த சின்ன வயசு பையன் அது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினுக்கு 2 பேரும் கேட்டுட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் நான் தான் அது அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அவனோட சைல்டுஹுட்டு பேரை சொல்லி கூப்பிடுவான். அவளை கிண்டல் பண்ணி அவளுக்கு கோவம் வந்துடும். அவள் ஓடியே போயிடுவா. அவளோட சின்ன வயசு பேர் பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி ஓடியே போயிடும் வெக்கப்பட்டுக்கிட்டு. அடுத்த சீன் என்ன வருமா, ஹீரோயின் இருக்காங்களா, ஹீரோயின் வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு வருவா, அவனை நான் அந்த தப்பாக நினச்சேன்ல, அந்த பையன் யாரடி, அவன் தான் என் சின்ன வயசு ஃப்ரெண்டுடி, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தோம். அவன் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து ஏதோ பிரச்சனைங்கிறதுனால அவன் அந்த ஸ்கூலை மாற்றிட்டு போயிட்டான். அவன் தாண்டி இப்போ இந்த பையன் அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்தோன்னே நான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு அழகான பையன் உன்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக நினச்சவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. நம்ம ஹீரோவும் கரெக்டாக அந்த டைமில் வந்து ஹாய் பப்ளி மாஸ், குட் மார்னிங் அப்படிம்பா. இவன் வந்துட்டானா, இவன் தொல்லையை தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவான். ஏன்னா அவனை வந்து அவளை பார்க்குற இடத்துலாம் பப்ளி மாஸ் கூப்பிட்டு அவன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான். ஆனால் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவனை ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பப்ளி மாஸ் நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, வெயிட் லிஃப்டிங் பண்ணுற நல்லா சாப்பிட்டா தான் உனக்கு சத்து கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவளுக்கு கலாய்ச்சிட்டு நான் போயிட்டு பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோயினுக்கு செம்ம கோபமாகவும் வரும். ஆனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவன் தான் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருப்பா. ஆனாலும் இப்போ ரொம்ப சரியாக இருக்குது, என்னடா இவன் இப்படி பப்ளி மாஸ் சொல்லி நம்மளை கலாய்க்கிறதுலே இருக்கானே, ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு டென்ஷனாக இருப்பாள். ஹீரோவோட ஃப்ரெண்டும் சாப்பிட்ற இடத்துக்கு வரும்போது கரெக்டாக அந்த ஹீரோயின் சாப்பிட்டுருப்பா. அவன் தட்டை பார்த்துட்டு என்ன பப்ளி மாஸ் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறேன், இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டா எப்படி வெயிட் லிஃப்டிங் பண்ணுவேன், நல்லா சாப்பிட்டு பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தட்டில் இருக்க 3 இதுக்கு கொண்டு போய் அவன் தட்டில் வைப்பான். ஆனால் இந்த காலேஜில் அவங்க ஒரு ஹேண்ட்ஸமான பையன், அவன் யார் கூட இவ கூட நல்லா பேசுறது பார்த்து மற்ற பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு இவன் மேலே கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் என்ன ஒன்று, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் வந்து கோல்டு வாங்கணும், நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடம் சொன்னேன்ல முன்னாடி எபிசோட்லேயே, இவங்க எது நடக்குமோ அதெல்லாம் அங்கே போய் வேண்டிக்குவாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு அந்த இடத்துல போயிட்டு இவள் காசு போட்டு வேண்டிக்குவான். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அங்கேயும் போய் ஹாய் பப்ளி மாஸ், குட் மார்னிங் அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு எதோ சொல்லிகிட்டு இருப்பான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு
பொறுத்தது போதுண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீங்கள் வாடா அப்படின்னு கூப்பிடுவான். ஹீரோவும் நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த அப்புறமேல் வந்துட்டு நீங்கள் வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவான். நில்லு வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எது இருந்தாலும் நீ பத்திரமா கூட்டிகிட்டு போயிட அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அப்படியே பயத்தை உள்ள வச்சுட்டே போவான். போனோன்னு பக்கத்தில் போனோன்னே வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவான்னா, இனிமேல் என்னை பப்ளி மாஸ்ன்னு கூப்பிட்டீன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான். பப்ளி மாஸ் நீ என் உன்னை அப்படி தானே சின்ன வயசு நான் கூப்பிடுவேன், நீ பப்ளி மாஸ் தானே அப்படிம்பா. அது சின்ன வயசு, இப்போ நான் பெரிய பொண்ணாயிட்டேன், இப்போ நான் அது மாதிரி